சேவையினால உன்னான் ஒரு டெஸ்டிமனிக்காக உங்களை இன்னைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து கலந்து கொள்றவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிளாரா. ஸோ கிளாரா, உங்களை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகேக்கா. ஹலோ ஆல். என்னுடைய பேர் கிளாரா. நான் வந்து இங்கே லண்டனில் இருக்கேன். ஐம் ஒர்க்கிங் ஃபார் NHS அண்ட் ஐம் மேரிட் டு ஜெபின் அண்ட் எனக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க. அவங்க பேர் ராயன். செட்டில்ட் இன் பார்னெட். ஓகே, வெரி நைஸ் கிளாரா. ஸோ கிளாரா, இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஆண்டவரோட உங்களோட வாழ்க்கையில் வந்து எப்படி இடைப்பட்டாரு அது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் சைல்ட்ஹுட். உங்கள் சின்ன வயசில் உங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். ஓகே. ஸோ நான் வந்து பிறந்தது வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் பிறந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க. ஸோ நான் வந்து மூன்றாவது குழந்தைய பிறந்தேன். எனக்கு மேலே அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அக்கா பேர் மேரி மோனிகா அண்ட் அண்ணா ஆண்ட்ரூ வெஸ்லி. அவங்களுக்கு அடுத்து 3rd குழந்தைய பிறந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 குழந்தையோட போதும்னு இது பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அன்பிளான் ப்ரெக்னன்சி. ஸோ அப்போ அம்மா என்ன நினச்சிருக்காங்க, ஐயோ 2 குழந்தைய வளர்க்கவே கஷ்டப்படுறோம், 3rd வந்து எப்படி நம்ம அப்படின்னு சொல்லும்போது ஷி ஃபியர்ட் காட். அதனால் வந்து அபார்ஷன் போல. பட் ஸ்டில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் இதாயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஃபுட்ஸ் அந்த பப்பாளி பழம் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நான் சுகபத்திரமா வந்து காட் ஹேட் அ பிளான்ட் அப்போவே எனக்கு. அதனால் நான் சுகபத்திரமா பிறந்தேன். அதே போல் நான் ஒரு 1.5 வயசில் இருக்கும்போது என்னை குழந்தையில யாரோ வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. வாட்டர் டேங்க் மேலே வச்சு அந்த வாலில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது தவறி விழுந்துட்டேன். ஸோ போய் அவங்க ஒரு செக்யூரிட்டி தான் அதை கவனித்து வந்து நான் தூக்கும் போது பார்த்தா ஃபுல்லாக முழுகிட்டு இருந்திருக்கேன். மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ அது அகெயின் செகண்ட் டைம் வந்து ஆண்டர் எனக்கு ஒரு ரீபர்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னீங்கல்ல கிளாரா. ஸோ நீங்கள் பரம்பரையாகவே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து பிறந்தவங்களா, இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து யூ அக்செப்டட் த லார்ட்? இல்லைக்கா. ஆக்சுவலி பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. நாங்கள் அப்பா வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட். அவங்க ஒரு பெரிய ஆச்சாரமான ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. அம்மா வந்து ஆர்சி பேக்ரவுண்டு. ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் அவங்க எல்லா ரிலீஜியஸுமே ஃபாலோ பண்ணுறது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்பா எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, அப்பா எப்படி அதிகாலையிலே 4 மணிக்கே எழுந்து அவங்க வந்து பக்கத்தில் போய் ஒரு கோயில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அவங்க அந்த ஒரு கோயில் எங்கள் குடும்ப கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலில் போய் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க எவ்ரிடே. அதை வந்து அவங்க வந்து ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரொம்ப ஒரு அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அந்த ஹிந்து இதில். ஓகே ஓகே. ஸோ அப்படி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்திருக்காங்க. அவங்களோட பரம்பரை பழக்கங்கள் ஐ மீன் ஹிந்துவிசமில் இருக்க எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க? ஆமீன். எப்படின்னா அப்பாவுக்கு வந்து அந்த டைமில் கிறிஸ்டியன்ஸை கண்டாலே பிடிக்காது அவருக்கு. அவங்க வில்லேஜ்க்கெலாம் வந்து டேடி வந்து வெள்ளூரில் ஒரு வில்லேஜில் இருக்கிறாங்க, பிறந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்து யாராவது ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, ஊழியக்காரங்களாம் வர்றாங்கன்னா அவங்கள அடித்து துரத்துறது, பைபிள்ஸ் எரிக்கிறது, அந்த மாதிரி பயங்கரம் அகெயின்ஸ்டாக இருந்தார். கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த இந்தியா வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி, இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தார். அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, லைக் அப்படியே ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவர் ஒரு நாள் என்னாச்சு, வளர வந்து அவர் இந்த ஊர்லேயே வந்து ரவுடிசம் பண்ணுறது தாதா மாதிரி இருக்கும்போது எல்லோரும் ஊர்க்காரங்களாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு நாள் என்னாச்சு, வளர அவருக்குள்ளே எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்குது, பயபக்தியாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது. பட் உள்ள மனசில் வந்து ஒரு வெறுமை, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, நம்ம எதுக்காக வாழ்கிறோம், இப்படி ஒரு ரவுடிசம் பண்ணுறோம், இப்படி இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, ஒரு சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம லைஃப்பை நம்ம சூசைட் பண்ணி இறந்துடலாம், இதுக்கு மேலே தெர் இஸ் நத்திங் இன் லைஃப், எல்லாமே அனுபவிச்சிட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேசர் பிளேடு, அதை வந்து எல்லாம் க்ரஷ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு ஹி வாண்டட் டு கமிட் சூசைட். அப்போ அது குடித்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டமக்கில் ப்ளீட் ஆகி டாய்லெட்லாம் ஃபுல்லாக ப்ளட்டு, வாமிட் ப்ளட் ஆகும். ஃபேமிலியில் உள்ளவங்க பயந்துட்டு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு பயங்கரம் கோவம், எதுக்கு என்னை காப்பாற்றுறீங்க நீங்கள், நான் வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்போது இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க.
ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா ஹி வாஸ் பிளான் ஃபார் சர்ஜரி. அடுத்த நாள் காலையில் சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க ஸ்டமக் அங்கங்கே நிறைய ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் இருந்திருக்கு. ஸோ சர்ஜரிக்கெல்லாம் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நைட் வந்து அது ஜென்ரல் வார்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த நைட்டில் பயங்கரம் கோவம் டேடிக்கு, எனக்கு வேண்டாம், எனக்கு காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு அப்படியே புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. டேடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவர் வந்து அப்பா இப்படி புலம்புறதை பார்த்துட்டு கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து லைக் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டேன், நான் சாப்பிட்டு பிளேடு அரைச்சி சாப்பிட்டுட்டேன் போது, இல்லை காட் நீங்கள் வந்து எதுக்காக பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை. ஸோ நீங்கள் தேடுற அந்த சந்தோஷம் சமாதானம் நிம்மதியை வந்து இந்த உலகத்தில் வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு உடனே டேடிக்கு உடனே கோவம், எங்கே போனாலும் இவங்க விட மாட்டேன்றாங்கப்பா இந்த கிறிஸ்டியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு ஓகே சேலஞ்ச் பண்ணலாம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் சொல்கிற அந்த இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு நாளைக்கு காலைல சர்ஜரி நடக்க போது அதை வந்து அவரால் தடுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னோடனே அந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபெல்லோ அந்த பர்சனுக்கு வந்து ஓகே நம்ம இப்படி சொல்லிட்டோம், கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணலாம் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு அந்த ஹோல் நைட்டு அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் அந்த டாக்டர்ஸ் சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சைட் மார்க்கிங் பண்ணுவாங்க, எந்த இடத்துல பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, நைட்டில் வந்து இந்த சிம்டம்ஸ் ப்ளீடிங் இருந்துச்சா அதெல்லாம் கேட்கும்போது சிம்டம் எதுவுமே சொல்லலை அவர், இல்லை எதுவுமே இல்லை ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் அந்த எக்ஸ்ரேல வந்து ஒரு எந்த அறிகுறியுமே இல்லையா, இந்த மாதிரி ஸ்டமக்கு வந்து கட்டானது இது பண்ணதுக்கு ஒரு புது ஆர்கன் வந்து ஒரு புது ஸ்டமக் புது வயிறு இருந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதோட அப்பா வந்து ரசிக்கப்பட்டாருங்களா? இல்லை அங்கேயும் பாருங்களேன், அந்த இடத்துல வந்து ஓகே ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் பிட் ஹாப்பி. பட் ஸ்டில் ஐயோ நம்ம வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை எதிர்த்தோமே வெறுத்தோமே, நம்ம வந்து திரும்பவும் போய் வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நல்லாகும் வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பவும் அகெயின் பேக் டு பெவிலியன் மாதிரி எல்லாமே திரும்பவும் பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், ரவுடிசம் அப்படின்னு சொல்லிட்டு தாதா மாதிரி திரும்பவும் அவருடைய வேலையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து ஆண்டவர் குறித்து மறந்துட்டாங்க, அப்படியே டோட்டலாக மறந்துட்டாங்க. அப்போது என்னாச்சு, ஒரு நாள் நிறைய தப்பு பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க பொண்ணுங்க விஷயம், அப்புறம் வந்து லைக் மற்றவங்கள தப்பாக பேசுகிறது, ரவுடிசம் பண்ணுறது, தாதா நான் சொன்ன மாதிரி தாதா மாதிரி அந்த ஏரியாவில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வரதுலாம் ஒரு மாதிரி ரெகுலர் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு தப்பு பண்ணி ஜெயில் போட்டாங்க. போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் நைட்டு வந்து படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து இவங்க பேரை கூப்பிடுறாங்க. அப்போ பேர் ராஜரத்னம். அப்போது யாரோ கிளியராக கூப்பிட்றாங்க ராஜரத்னம் அப்படின்னு கூப்பிடும்போது ரெஞ்சு பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யார்டா நம்மளை கூப்பிட்டது அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை. அங்கே வந்து படுக்கிறாங்க, திரும்ப 2வது தடவை யாரோ கூப்பிட்றாங்க, 3 தடவை இதே மாதிரி கூப்பிட்ருக்காங்க. யார் என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் என் பேரும் அவ்வளோ தெரியாதுங்க, ஃபெமிலியராகவும் இல்லை, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அந்த ஒரு நிம்மதியே போயிடுச்சு, யாரோ கூப்பிட்ருக்காங்க வித்தியாசமாக என் பேரை கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்துன்னு சொல்லி தூக்கமே போயிடுச்சு. திடீர்னு காலைல விடிஞ்சோடனே எழுந்துச்சு பார்த்தா அந்த ஒரு செல்குள்ளே, அந்த ப்ரெசன்ட் செல்குள்ளே இருக்காங்க. அங்கே ஒரு பைபிள் இருந்திருக்கு. அந்த பைபிள் எடுத்து பைபிளை எரிச்சிருக்காங்க, முன்ன பின்ன திறந்து படித்தது கிடையாது. அப்போது வந்து திறந்த உடனே வந்து ஏசாயா 43ஆம் அதிகாரம் வந்திருக்கு, அவர் கண்ணில் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கவும் ஆண்டவர் வந்து கிளியராக அவர்கிட்ட பேசின மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அப்போ நைட் கூப்பிட்டது வந்து ஆண்டவர் தானே கூப்பிட்டுருக்காரு. அப்போது இவ்வளோ நாள் வந்து யாருமே நீ என்னுடைய ஆள், நீ எனக்குரியவன் சொந்தம் கொண்டாடல, ஆனால் இந்த கடவுள் மட்டும் எப்படி சொல்கிறார், நான் நீ என்னுடையவன் சொல்லும் போது அப்போ அவர் கேட்குறார், நான் என்ன பண்ணும்,
ஓகே, நான் ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் இல்லைங்களா? கரெக்ட். ஆண்டவர் வந்து ஒரு மிச்ச எல்லா எவ்வளவோ தெய்வங்கள்லாம் பத்தி நம்ம கேட்குறோம். ஆனா, அந்த பர்சனல் கனெக்ட் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் அற்புதமா இந்த மாதிரி வேத வசனங்கள் மூலமா அவர் பதில் சொல்ற ஒரு நிலைமைய நம்ம பார்க்குறோம் கரெக்ட். இல்லைங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் அப்பா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆர்சி பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல, இல்ல. அம்மா. அவங்க ஆர்சி பேக்ரவுண்ட் தான்க்கா. ஓகே. அப்போ அவங்க எப்படின்னா, அவங்களும் சின்ன வயசுலேருந்து மம்மி ஊர் வந்து ராம்நாட்ல ஒரு ஒரு வில்லேஜ் ஆக்சுவலி. வில்லேஜ்லேருந்து மெயின் ராம்நாட்ல படிக்க போனாங்க. சின்னதுலேருந்து ஹாஸ்டலில் படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் கசின் சித்தி, அப்புறம் பெரியம்மா 3 பேரும் வந்து அந்த ஹாஸ்டல்லேருந்து படிச்சிருக்காங்க. படிக்கும்போது சண்டே கிளாஸ் அங்கே எங்கள் சர்ச்லேருந்து சண்டே கிளாஸ் எடுக்க போவாங்க போல். அங்கே போகும்போது சொல்லி தந்திருக்காங்க, நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வந்து ஜீசஸை கூப்பிடுங்க, ஏசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேதத்தில் போட்டிருக்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஏசு கிறிஸ்துங்கிற பேர் மட்டும் நல்ல மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால ஹாலிடே விட்டாங்க, லாங் ஹாலிடேஸ். ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போங்கன்னும் போது இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அவங்க வர்றது. ஸோ இவங்க 3 பிள்ளைங்களும் சரி மத்தியானம் தானே நம்ம கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. சின்ன சின்ன பசங்க. எங்கள் அம்மா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எங்கள் பெரியம்மா ஐ திங்க் 4th ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி எல்லாம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி. அப்போ 3 பேரும் நடந்து கிராமங்கள் தாண்டி தாண்டி நடந்து வரும்போது இருட்டாயிருச்சு. இருட்டாகவும் 3 பெண் பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் போய் சேரல, இந்த எப்படி நம்ம போய் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருட்டாயிருச்சு. வயல்வெளிகளை தாண்டி போகும்போது உடனே எங்கள் அம்மா வந்து இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே உதவி செய்யுங்க, அது ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்களாம். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னும் போது திடீர்னு நல்ல இருட்டு வயல்வெளி நடக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு வயசானவர் நல்லா ஃபுல் வெள்ளை அங்கி போட்டு அப்படியே ஒரு வயசானவர் வந்து தூரத்தில் தெரிகிறாரு. எங்கேருந்து வந்தான்னு தெரியாது. திடீர்னு அது பண்ணி பிள்ளைங்களா எங்கே போகணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது ஒரே அழுக. இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தா நாங்கள் வந்து இந்த சாத்தனூருக்கு போகணும், நாங்கள் வந்து திடீர்னு மாதிரி கிளம்பி வந்துட்டோம், எங்களுக்கு எங்கே போக என்ன பண்ண தெரில, எங்கள் ஊருக்கு போக இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போய் நைட் தங்கிக்கோங்க, தங்கிட்டு காலைல வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே பின்னாடியே கூப்பிட்டு போய் அங்கே சர்ச்சுக்கு போனால் அந்த கோயில் பிள்ளை அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் தங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது சர்ச் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் நைட் தங்கிக்கோங்க, காலைல போங்க. இவங்க போயிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு சரி நம்மளை கூப்பிட்டு வந்தவர் எங்கே, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லைங்களா? ஆபத்தான காலத்தில் அவரை கூப்பிடும்போது அவங்க சிறு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு. ஸோ ரொம்ப அற்புதமான 2 சாட்சிகள் இல்லையா? ஸோ இந்த சாட்சியில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு வளர்ந்தனால உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்திருப்பீங்க இல்லையா? இல்லைக்கா, அங்கே தான் வந்து அது இல்லை. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ அம்மா வந்து வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு அவங்க வந்து லைக் ஆண்டவருக்கென்று நான் வாழணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதே போல் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்பா ஃபேமிலியில் வந்து ஹி ஹேட் டு சூஸ். நீ வந்து ஓகே, நீ வந்து ஆண்டவரை ஜீசஸ் கும்பிட்டுக்கோ, பட் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆண்டவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அப்பாவுக்கு வந்து இல்லை, ஆண்டவர் வந்து என்னை ஒரு ஒரு பர்பஸ்க்காக என்னை அழைச்சிருக்காரு, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்காக அழைச்சிருக்காருன்னும் போது நான் ஆண்டருக்காக வாழ்வேன்னும் போது அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே உனக்கும் எங்களுக்கும் எந்த பங்கும் கிடையாது அப்படின் போது அப்பா சொன்னாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்கள் சொத்தோ எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். நான் ஒரு பாட்டுக்கு வந்து எங்கள் சென்னையில் வந்து எங்கள் சர்ச்சில் ஒருத்தவங்க கூட இருந்து அப்படியே மினிஸ்ட்ரி பண்ணாங்க. அதே போல் அம்மாவும் வளரும் பொழுது அவங்க வந்து மதுரையில் ஊழியக்காரங்க கிட்ட இருந்து நான் ஆண்டவருக்காக இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவங்க 2 பேரும் சர்ச் மூலிமா 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சு ஒரு மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக சேலம்க்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ சேலமில் தான் நான் பிறந்தேன். அப்போது ஆமாம், நான் வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் எப்போ பாரு மீட்டிங்கு, சண்டே மெசேஜ், வெனஸ்டே மீட்டிங் இருக்கும், சாட்டர்டே மீட்டிங் இருக்கும். அது வந்து கேட்டு 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 ஒரு பீரியடில் வந்து எங்கள் ஆன்டிஸ் அங்கிள்ஸ்லாம் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆகும்போதே ரட்சிக்கப்பட்டியா நீ அப்படின்னும் போது என்னடா எப்போ பாரு இதே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது ஐ ஸ்டார்ட் லிவிங் அ டபுள் லைஃப். அதாவது ஓகே சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா அப்படியே பயங்கர பரிசுவாட்டியாக காட்டிப்பேனே, அப்படியே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி
ரொம்ப பரிசுத்தமாக இருப்பேன். அப்படியே ரொம்ப நல்லபடியாக காட்டிப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு தெரியும் நான் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போது அந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை நான் உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்படணும், நான் உள்ளார்ந்து ரட்சிக்கப்படணும் போது நான் ஒரு 13 இயர்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நைட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வெட்னஸ்டே மிட் வீக் ப்ரேயர் போயிருந்தேன். அப்போது நான் மட்டும் தான் அந்த வீக் போயிருந்தேன் ஃபேமிலியில். அப்போது போனால் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு, ஐ மீன் வர்ஷிப் முடிச்சுட்டு ப்ரேயர் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் யூஸ்வலாக எல்லாம் பெரியவங்க தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்த்தா என்னை விட ஒரு 2 இயர்ஸ் பெரிய ஒரு அண்ணா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா திடீர்னு அவங்க எந்திச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க ஒரே அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க, பாவத்தை அறிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணும்போது தென் ஐ ஸ்டார்டட் லைக் யூனோ எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆண்டவருடைய பிரசனை பயங்கரமாக இறங்கினதை பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் தப்பு பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சினிமா தேட்டரில் ஒரு இது போகும் பாருங்க, ரீல்ஸ் போகிற மாதிரி சின்னதுலேருந்து நான் சின்ன வயசில் திருடினது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்காமல் போன காரியம், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து திருடினது, பொய் சொன்னது, அப்பா பாக்கெட்லேருந்து காசு, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எல்லா காரியமும் எனக்கு அப்படியே வரிசையாக ஒரு ஃபில்ம் ஓடுற மாதிரி போகுது. ஐயோ நான் பண்ணனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கு, அழுறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா கூட நான் நரகத்துக்கு தான் போவேன், நான் பரலோகத்துக்கு போகிறது நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். மீட்டிங் முடியவும் வந்து அங்கே ஒரு மூத்த ஆன்ட்டிகிட்ட போய் சொல்கிறேன், ஆன்ட்டி நான் வந்து நான் ரட்சிக்கப்படணும், இது எல்லாத்தையும் நான் அறிக்கையிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கைட் பண்ணாங்க, அவங்களுடைய இதுலேருந்து கைட் பண்ணாங்க. I knew that I received Holy Spirit that day. அந்த டே வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னுடைய பாவத்தெல்லாம் ரட்சித்து என்னை மன்னித்தார்னு நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது வரைக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப ஒரு வேலிடான நீங்கள் பாயிண்ட் சொன்னீங்கல்ல கிளாரா. என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆவியானவரை வந்து நிறைய நம்ம கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம், சுகம் வந்துருச்சு நிறைய விஷயங்களில். ஆனால் எல்லாத்தோட முக்கியமான காரியம் ஆவியானவர் நம்மகிட்ட இருக்க பாவங்களை அவர் வந்து நம்மளுக்கு வெளியே காமிப்பார். அதானே இருக்கிறதுலே பெரிய வெளிப்பாடு. இல்லாட்டி நம்ம ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தானே இருக்கோம். ஐ எம் பர்ஃபெக்ட், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்மளோட உள்ளத்தில் இருக்க எல்லா பாவங்களும் வெளி காமிக்கிறப்ப தான் நம்ம அறிக்கை பண்ணி தேவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகுது. ஸோ அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், அண்ட் அந்த இருக்க சமாதானமும் சந்தோஷமும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பண்ணார் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த நாளே நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் என்னை ரட்சித்துட்டீங்களான்னு சொல்லும்போது, ஆண்டவர் சங்கீதம் 34:6 பேசினார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மூலியமாய் ஆண்டவர் என்னை வந்து உறுதிப்படுத்தினார். அதுக்கப்புறமும் என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய ஆண்டவர்கிட்ட போகிறது வர்றது அப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. அப்புறமா வளர நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் வந்து உறுதியாய் நிற்கவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் பலனை எனக்கு கொடுத்தாருக்கா. ஓகே, அப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து ஐ மீன் as this is going, ஏன்னா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஊழிய வாஞ்ச எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். where did it start? உங்களுக்கு எப்போ வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது எப்படின்னாக்கா, ஐ வென்ட் த்ரூ அ லாட் இன் மை லைஃப். ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சு மேரேஜ் அப்படின்ற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி லைஃப் அப்படியே பேரண்ட்ஸ்க்கு சூப்பர்விஷனில் அப்படியே போயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம்லாம் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இது ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னும் போது நிறைய காரியங்கள் வந்து என்னுடைய ஓன் வில்ல நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சித்தம் ஆண்டோட எல்லாத்துக்குமே போகணுன்ற அந்த ஆண்டோடைய சித்தத்தை கேட்டு பண்ணுற காரியங்கள் நிறைய வந்து மாறி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்குமா, ஓகே நான் என்னால் முடியும்னு அந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்ததில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்தேன். அதில் ஒரு ஃபெயிலியர் என்னென்னா, லைக் நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளில் வி வென்ட் டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்ராட் போனாங்க. அங்கே போயிட்டு லைக் ஒர்க்கில் அவங்க ஒர்க் வீசா இருந்துச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. பட் கிடைக்காம திரும்பி ஹேட் டு கம் பேக். அதில் நிறைய லாஸஸ்ஸு, அந்த லாஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக தென் ஐ வென்ட் டு எம்என் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வந்து எம்என் கண்ட்ரிக்கு. எம்என் எங்கே இருக்குங்க? இட் இஸ் மிடில் ஈஸ்டில் வி வென்ட் தேர். அண்ட் அங்கே வந்து ஒர்க்குக்காக
போனேன் நான். அந்த டைமில் நான் ஆண்டுகிட்ட கேட்கவே இல்லை, ஆண்டரே போட்டுமா வேண்டாமான்னு கேட்கல. நான் பாட்டுக்கு ஓகே ஐ டுக் அ டெசிஷன். தென் ஐ வந்து அங்கே போனப்போ லைக் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே நல்ல ஒரு ஜாலி லைஃபு, நல்லா ஏர்ன் பண்ணோம், அப்படியே லைக் எல்லாமே கிடச்சிச்சு. ஆண்டவர் விட்டு கொஞ்சம் அப்படியே விலகிற மாதிரி அப்படியே தான் இருந்தது லைஃபு. ஸோ அந்த வார் வந்தப்போ என்னாச்சு அப்படின்னா லைக் எல்லாரும் நிறைய பேர் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கண்ட்ரி பீப்புளாம் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வர என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டு இருந்தீங்க அங்க? நான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நர்சிங் டைரக்டராக இருந்தேன்க்கா. ஓகேங்க. ஸோ வந்து என் கூட ஒரு 24 இந்தியன்ஸ் அங்கே இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, இருக்கலாமா போகலாமான்னும் போது நான் என்னுடைய சேர்மன் கிட்ட எம்டி கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கண்ட்ரியில் அப்பப்போ வார் வரும், சரியாக போயிடும், நீங்கள் போகாதீங்க அப்படின்னாங்க. ஸோ வி வேர் பிட் காம், ஓகே இந்த மாதிரி இருக்குமேன்னும் போது பட் வி குட் லிட்ரலி ஹியர் பாம்ஸ் ஷெல்லிங் எல்லாம் இருந்தது. அண்ட் வந்து நிறைய பேர், நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால நிறைய டெட் பாடிஸ் கொண்டு வருவாங்க, கை இல்லாமல் கால் இல்லாமல் அப்படிலாம் வரும்போது பக்கத்துலேயே கேட்கும் கன் ஷாட்ஸு. அது மாதிரிலாம் கேட்கும்போது உண்மையான உயிர் பயம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ எனக்கு. அண்ட் ஆல்சோ என்னை நம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 24 இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளாக லிட்ரலி நல்ல பாம் ஷெல்லிங் சவுண்ட் கேட்குது. நெக்ஸ்ட் எங்கள் வீடாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தென் கொஞ்ச நேரம் அப்போ தான் எனக்கு ரியலைஸ் பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. நம்ம வந்து உண்மை ஆண்டவர், அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் எதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க, என்னை சாகடிக்க தான் இங்கே கொண்டு வந்தீங்களா, நான் இந்தியாவிலே செத்துருக்கலாமேனும் போது தென் காட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு மீ, நான் உன்னை இங்கே வர சொல்லியே, என்னுடைய சித்தம் கேட்டு நீ வரலையேனும் போது அப்போ ஐ கம்ப்ளீட்லி சரண்டட் மை செல்ஃப் அகெயின் டு காட். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என் கூட பேசுங்க, நீங்கள் என்னுடைய சித்தத்தை நான் வச்சு வந்துட்டு, நான் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தம் நான் செய்கிறேன், எனக்கு நீங்கள் கிளியராக என் கூட பேசுங்க அப்படின்னும் போது பிகாஸ் நான் அங்கே வந்து எம்பசி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வி டென்ட் ஹாவ் எனி ஹோப். ஸோ அந்த ஹோல் நைட்டு வந்து நான் ஐ குடன்ட் ஸ்லீப். என்ன டெசிஷன் எடுக்க, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து என் கூட ஆதியாகமம் மூலிமா பேசினாரக்கா. ஆதியாகமம் 32:9 பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அப்போ அந்த வசனத்தை பார்த்தோன்னே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ அப்படின்னு ஆண்டவர் கிளியராக பேசினதை பார்த்தோன்னே அடுத்த நாள் காலைல நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, என் குழந்தை இருந்தாங்க, அம்மாலாம் கூட இருந்தாங்க. ஸோ நான் வந்து எங்கள் சேர்மன்கிட்ட எம்டிகிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நாங்கள் இந்தியா போகிறோம் திரும்ப. என்னாச்சு, நேற்று ஈவினிங் தான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போனீங்க, நைட்டில் என்ன ஆச்சு திடீர்னு வந்துட்டீங்கன்னு. இல்லை வி ஹாவ் டு கோ. அப்போது எம்பசியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு போது அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அந்த கண்ட்ரியில் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கே போயிட்டு எங்கள் வீசாஸ்லாம் ஸ்டாம்ப் பண்ணி 24 மெம்பர்ஸும் கேட்கவும் எல்லோரும் நாங்களும் வரோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வீசா ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா சரி ஃப்ளைட்ஸ் இருக்கான்னு பார்த்தா எல்லா ஃப்ளைட்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சர்வீஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரெஸ்கியூ ஃப்ளைட்ஸ் அனுப்புனாங்க, நாங்கள் யாரும் போகாதனால போகிறவங்க போயிட்டாங்க, நாங்களாம் போகாதனால தே ஸ்டாப்ட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ அப்போது அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம், இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து இங்கே இருக்கோம், நாங்கள் என்ன அனுப்புவீங்களான்னும் போது தே செட் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்கன்னு எங்களுக்கு மெயில் ரிப்ளை வருது. தென் வி ஆர் ப்ரேயிங், ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு வி காட் அ மெயில், இந்த மாதிரி வி ஹர்ட் தட் ஃபியூ இண்டியன்ஸ் ஆர் ஸ்டில் தேர், அதனால் அவங்களுக்கு ஒரு நேவி ஷிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் லாஸ்ட் ஃபைனல் கால், இதில் வந்தீங்கன்னா வாங்க, இதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் அங்கேயே செத்து போங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் அந்த விசைட் நோ வி ஆர் கோயிங். அப்புறம் சேஃபாக எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு அந்த ஹார்பருக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணாங்க, பஸ் அரேஞ்ச் பண்ணி வி ஆல் ஸ்டார்டட். அங்கேருந்து 1 night வி ட்ராவல்டு இன் நேவி ஷிப் டு ஜிபோட்டின்னு ஒரு பிளேஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கேருந்து நம்ம இந்தியா ஷிப்பு வந்து ஒரு க்ரூஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 days வி வேர் ட்ராவலிங் இன் ஷிப்பு. ஸோ அதுவுமே ஒரு ஹாரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கிளாரா, நம்ம எல்லா வாழ்க்கையிலையுமே
நம்ம வந்து நம்ம சுய பலத்தில் நிறையா காரியங்கள் பண்ண பார்ப்போம் ஆண்டவரோட சித்தம் இல்லாமல். அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு அடி ஒரு 10 அடி எடுத்து வச்சா ஒரு 20 அடி சறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செகண்ட் டைம் ஆண்டவர் எப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து எப்படி அற்புதமாக அவரோட வாக்குத்தத்தத்தை நீங்கள் எந்த முயற்சியுமே நீங்கள் பண்ணாமல் ஆண்டவர் அதை நிறைவேற்றின காரியங்களும் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டது சொன்னீங்க, ரெண்டாவது வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி உங்களோட சப்மிஷன் வந்ததுன்னு சொன்னீங்க, மூணாவது ஹவு டிட் யூ ஸ்டார்ட் வித் யுவர் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா, அதான் நாங்கள் இதில் எம்எல்லேருந்து போயாச்சு, இந்தியாவுக்கு போயாச்சு. இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் அகெயின் ஐ காட் அ ஜாப் தேர். அந்த டைமில் வந்து நான் இங்கே யூகேக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ரோட் எக்ஸாம், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து லைக் 4 காம்பனன்ட்ஸ் எழுதுவோம் நாங்கள். அதில் வந்து ஓவரால் 7 அண்ட் இண்டிவிஜுவல் 7 கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ காட் 7 and 3 அண்ட் 1ல் 6.5 நான் எடுத்திருந்தேன். ஸோ அது ஒன்று மட்டும் அகெயின் ஐ ஹேட் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் அகெயின் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மற்ற எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ எவ்ரி ஒன் நியூ தட் வி ஆர் ப்ராசஸிங் டு யூகே. அந்த டைமில் வந்து எனக்கு அங்கே ஒரு சர்ச்லேருந்து ஒரு மிஷன் கால் வந்திருந்தது எனக்கு. இந்த மாதிரி டெல்லியில் வந்து டெல்லிக்கு வந்து ஒரு மிஷன் டீம் அனுப்புகிறோம், அங்கே மிஷன் ஃபீல்டுக்கு தேவைப்படுது, ஆர் யூ வில்லிங் டு கோன்னும் போது எனக்கு மிஷனரியாக போகணுன்னு ரொம்ப ஆசை. சின்னதுலேருந்து நிறைய மிஷனரி ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அப்போது வந்து ஐ செட் இம்மீடியட்லி எஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, என்னம்மா இப்போ தான் எல்லாமே லூஸ் பண்ணி இப்போ தான் இங்கே இந்தியா வந்து இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கோம். ஹீ காட் அ ஜாப், ஐ காட் அ ஜாப் அண்ட் ரயன் அப்போ தான் ஸ்கூலில் போயிருந்தான். என்னம்மா அப்படின்னும் போது எனக்கு அதுவும் பண்ணணுன்னு ஆசை, இதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னுட்டு ஐ வாஸ் ஆஸ்கிங் காட். அப்போது வந்து அந்த ஃபேமிலி ப்ரெஷர் வந்து ஓகே, இப்போ நம்ம ஒருவேளை டெல்லி போனோன்னா லாங்குவேஜ் தெரியாது, யாரையுமே தெரியாது, அங்கே மணி எப்படி இருக்கும், என்ன எப்படி சர்வை பண்ணுறோம், ஒன்றுமே தெரியாமல். அப்போது அந்த நாள் நெருங்குது, அந்த டேட் கொடுத்தாச்சு, போகிறோன்னு இது பண்ணியாச்சு. நாள் நெருங்க ஐ வாஸ் லைக் ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. அப்போது ஒரு நாள் ஐ ஆஸ்க் காட் அகெயின், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து ராங் டெசிஷன் எடுத்துட்டேனா, திரும்பவும் ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு உங்கள் சித்தம் இல்லாமல் நான் போயிட்டு திரும்பவும் அடிபட்டு வர முடியாது. நாங்கள் அங்கே நிறைய அடிபட்டாச்சு லைஃப்பில். வி கோ பேக் டு ஜீரோ. அப்புறம் திரும்பவும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நைட் வந்து அகெயின் ஐ குடன்ட் ஸ்லீப். ஹஸ்பண்ட் அண்ட் ரயன் அங்கே வீட்டில் உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ஹாலுக்கு வந்து ஹோல் நைட் ஐ வாஸ் ப்ரேயிங். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டேன். ஆண்டவரே நான் வந்து போட்டுமா, எஸ் ஆர் நோ, நீங்கள் கிளியராக சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். அண்ட் நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே மணி என்கிட்ட அவ்வளோ இல்லை. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம், வீட்டுக்கு போய் ஒரு டெபாசிட் கொடுக்குறோன்னா கூட என்கிட்ட மணி கிடையாது. ஸோ அது எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம்? அண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ நாங்கள் எம்என் போய் நாங்கள் திரும்பி வந்துட்டோம், ஃப்யூச்சரில் வந்து திடீர்னு ஏதாவது அகெயின் லாஸ் ஆகிருமா, இல்லை அகெயின் வந்து என்னுடைய லைஃப்க்கு எதாவது இது வருமா, பத்திரமா நாங்கள் திரும்பி இங்கே வருவோன்னு ஏதாவது இருக்கா, எனக்கு வந்து ஒரு கேரண்டி, என்ன கேரண்டி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் ஆண்டோட கேட்டேன். இந்த ஹோல் நைட் நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 o'clock ஒரு பெரிய சமாதானம் அப்படியே அந்த நான் அப்படியே ஹோல் ரூமையுமே ஒரு பீஸ் ஃபில் பண்ணதை ஐ குட் ஃபீல். அப்போது எழுந்துச்சு பைபிள் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு கொரிந்தியரில் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேருந்து பேசுகிறார் ஆண்டவர். நான் அப்படியே அது ஃபுல் சாப்டர் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டே இருக்கேன். 20ஆம் வசனம் வரும்போது ஆண்டவர் கிளியராக பேசுகிறத நான் பார்த்தேன். எப்படின்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இங்கிலீஷ் பைபிளில் படித்தேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்கே வந்து எஸ் ஆர் நோ ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டார், எஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அப்படியே திரும்ப படிக்க செகண்ட் கொஸ்டின் வந்து நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு எந்த டெபாசிட் எதுவுமே ஒன்றுமே கிடையாது போது அடுத்து வந்து 22ஆம் வசனத்தில் அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்துருக்கிறார். ஐ எம் கிவிங் யூ மை ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் யுவர் டெபாசிட் அப்படின்னு படிக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். 3ஆவது கொஸ்டின் நான் என்ன கேரண்டி அப்படின்போது ஆண்டவர் சொல்றாரு, கேரண்டிங் வாட் இஸ் டு கம், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுக்கோ
நான் கேரண்டி அப்படின்னு சொல்லவும் ஐ குடன்ட் ஹோல்ட், ஐ வாஸ் ஜம்பிங் இன் ஜாய். அப்போது நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். இட் வாஸ் 3 o'clock மார்னிங், ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து 5 o'clock எழுப்பி போட்டு நான் சொன்னேன், அப்பா ஆண்டவர் இந்த மாதிரி வசனம் கொடுத்துருக்காங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, நம்ம போகலான்னொடனே அவர் அடுத்து மறு வார்த்தை எதுவுமே சொல்ல. ஆண்டவர் பேசிட்டாருனோடனே இம்மீடியட்லி செட் ஓகே எஸ் வி ஆர் கோயிங்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே சொல்லிட்டோம். திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு வி வென்ட் டு டெல்லி மினிஸ்ட்ரி. அங்கே போனால் வேலையை விட்டுட்டாச்சு, 2 பேரும் வேலையை விட்டுட்டோம். அங்கே போய் அற்புதமாக ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து மினிஸ்ட்ரி செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஸோ அங்கே எப்படின்னா லைக் வீக் டேஸில் வந்து மார்னிங் ஒர்க் போயிடுவோம், ஈவினிங் ஃபுல்லாக மினிஸ்ட்ரி போவோம். லைக் பார்க்கு, ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம், அப்புறம் நாங்களாம் ஃபெலோஷிப் ஹவுஸ் கேதரிங் மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு போய் டிசைபிள்ஷிப்லாம் சொல்லி கொடுத்து அநேகர் அது மூலிமா ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ரொம்ப சந்தோஷங்க. ஐ மீன் சவுத் இந்தியாவில் பண்ணுறதோட நார்த் இந்தியாவில் போய் ஒரு மினிஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அநேக பேர் ஆண்டவருக்குள்ள நடத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லைங்களா? டெஃபினெட்லி த லார்ட்ஸ் கிரேஸ் வாஸ் வித் யூ டு டூ தட். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் யூகே வந்தீங்க? ஐ மீன் டெல்லியில் இருந்துட்டு நீங்கள் யூகேக்கு உங்களுக்கு மார்க் பத்தலன்னு சொன்னீங்க இல்லைங்களா? எப்படி இங்கே வரதுக்கு முடிச்சு? ஆமாம். ஸோ நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 years மினிஸ்ட்ரியில் இருந்தோம். நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? என்னுடைய லைஃப்பில் வந்து நான் நிறைய உங்களுக்குன்னு பண்ணணும்னு ஆசை இருக்குது எனக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்னுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்கும்போது அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நான் யூகேக்கு நான் அப்ளை பண்ணியிருந்த கன்சல்டன்சி எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யூ நோ வாட் கிளாரா, யூகேல வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இண்டிவிஜுவல் 7 கேட்டவங்க, அந்த ஒரு காம்பனண்ட்டில் மட்டும் 6.5 போதும், மற்ற 3 காம்பனன்ட்ஸ் வந்து 7 வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி யோர் பேப்பர்ஸ் காட் த்ரூ, ஸோ ஆர் யூ வில்லிங் டு கம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். யூகே போகும்படியாய் எனக்கு வந்து ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் திங்கிங், ஆண்டவரே ஒரு 1.5 years முன்னாடி மினிஸ்ட்ரிக்கு போகணுமா இல்லை யூகே ப்ராசஸ் பண்ணுமான்னும் போது நீங்கள் கிளியராக மினிஸ்ட்ரி சொன்னீங்க. இப்போ வந்து நான் யூகே போகணுமா அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு வேதத்தில் வந்து எதை உணர்த்தினார்னா, ஆப்ரஹாம் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுறாருக்கா. டெஸ்ட் பண்ணும்போது ஈசாக்கு வந்து அவர் தான் ப்ராமிஸ் பண்ணார், ஈசாக்கை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த மகனை வந்து நீ வந்து எனக்கு பலியிடணும்னு சொல்லும்போது ஹி வாஸ் டெஸ்டிங் ஹிஸ் ஃபெய்த். ஸோ ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தினார், ஐ வாஸ் டெஸ்டிங் யுவர் ஃபெய்த், வெதர் நீ வந்து இதை சூஸ் பண்ணுவியா. ஐ குட் ஹவ் சோசன் யூகே, பட் காட் வித் ஹிஸ் கைடன்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு சூஸ் மினிஸ்ட்ரின்னும் போது தட் வாஸ் ஆக்சுவலி அ ப்ராக்டிஸிங் ஃபீல்டு. எனக்கு ஆண்டவர் ஒரு ட்ரைனிங் ஃபீல்டு மாதிரி எனக்கு கொடுத்துருந்தார். ஸோ நான் வந்து ஐ குட் ஃபீல் தட் காட் இஸ் லீடிங் மீ டு நெக்ஸ்ட் லெவல். அதனால வந்து நான் வந்து இமீடியட்டாக இது ஓகே சொல்ல எக்ஸாம் கிளியர் பண்ணோம். நான் வந்து எனக்கு ஐஎல்ஸ் வந்து 2 yearsல எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா திரும்ப ஐ ஹேட் டு ரைட் எக்ஸாம். ஸோ நான் வந்து September 30 வந்து எனக்கு எக்ஸ்பயர் ஆகுது. September 27 நான் யூகேக்கு வந்து வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார்க்கா. ஐ மீன் காட் வந்து எவ்வளோ அவரோட வார்த்தைக்கு ட்ரூவாக இருக்காரு. நிறைய நேரங்களில் சம்டைம்ஸ் இதை நீங்கள் சொன்ன மாதிரி மோசஸ் இது மாதிரி தே ஹேட் டு ட்ராவல் 40 years டு கம் பேக் டு த சேம் பாயிண்ட் இல்லைங்களா? நிறைய நேரத்தில் வந்து நம்ம போகிற வழிகள் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. ஸோ சந்தோஷமாக ஆண்டவர் கிருபையில் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. இங்கே என்ன மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க கிளாரா? ஓகே, இங்கே வந்து இனிஷியலாக நான் ஐ வாஸ் என்னுடைய ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நீங்கள் சர்ச்சஸில் நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுற்றி நிறைய சர்ச்சஸ், பட் அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப மக்கள் கம்மியாக இருக்கும்போது பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஒரு காலத்தில் இங்கேருந்து நிறைய மிஷினரிகள் எங்கள் கண்ட்ரிக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொன்னதுனால நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஸோ இங்கே வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு மினிஸ்ட்ரிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். நான் அங்கே லோக்கல் சர்ச்சஸ்லாம் போயிட்டு சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ஆண்டவர் ஒரு எனக்கு உணர்த்தினார் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் தெரியாத கண்ட்ரி, ஐ மீன் லாங்குவேஜ் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் இங்கே கண்ட்ரியில் எப்படி நம்ம மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம், எனக்கு யார் ஹெல்ப் இருக்காங்க, எனக்கு யாரையும் தெரியாது, இதுமாரி தெரியாதுன்னு போது ஆண்டவர் வந்து ஒரு வசனம் கொடுத்தாரு. யோசுவா 9 வசனத்தில் பேசினார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலிமா ஆண்டவர் பேசினார். அப்போது நான் திரும்ப ஆண்டவரை கேட்டேன்,
ஆண்டவரே நீங்கள் வந்து என் கூட இருக்கீங்க, கன்ஃபார்மாக இருக்கீங்க தெரியும் எனக்கு, பட் மினிஸ்ட்ரி வந்து இது ஒரு பெரிய காலிங் ஆக்சுவலி. சும்மா சாதாரணமாக எல்லாரும் எடுத்து பண்ண முடியாது, இது வந்து கடைசி வரைக்கும் நடத்துறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க அப்படின் போது ஆண்டவர் திரும்பவும் வந்து யோசுவா மூலமா இருக்கிற பலத்தோட நீ போ, நான் வந்து உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பேசினார். அதே போல் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு 3 தடவை அதே வசனத்தின் மூலியமாய் உபாகமம் கடைசியில் யோசுவாவில் இந்த மாதிரி 3 முறை திரும்பவும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லும்போது ஒரு தைரியம் வந்ததுக்கா. அந்த டைமில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு கவுன்சிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ வி தாட் ஓகே நம்ம வீட்லேயே ஒரு ப்ரேயர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் 2 ஃபேமிலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி. அப்புறம் நாங்கள் தெரிஞ்சவங்களெல்லாம் இன்வைட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பித்து அவனுடைய கிருபையினால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து ஒரு 50 பேர் மினிஸ்ட்ரிக்கு வர்றாங்க. அவனுடைய அறியாதவர்கள், புறஜாதிகளும் புற மதத்தினர்களும் வந்து அவனுடைய வார்த்தையை கேட்குறாங்கக்கா. ரொம்ப சந்தோஷம் கிளாரா. ஏன்னா இந்த ஊரில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் ஆண்டவர் அறிஞ்சு அவரோட வழியில் நடக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இப்போ வந்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய உங்களை மினிஸ்ட்ரி, அவங்க அப்பாவோட மினிஸ்ட்ரி பண்ணதெல்லாம் கேட்டோம். பட் இட் இஸ் நாட் ஈஸி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிஷினரி ஸ்டோரிஸும் பண்ணியிருக்கோம், இப்போ டெஸ்டிமனி ஸ்டோரிஸும் பார்த்துருக்கோம். நம்ம செலுத்த வேண்டிய விலைக்கரியம் ரொம்ப ரொம்ப அதிகம். இட்ஸ் அ வெரி பம்பி ரோட். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் வேலைகளை நம்ம விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது, நம்ம சொந்த பந்தங்களை விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது, நம்மளோட சிக்னஸ்ஸு, நம்ம ஹெல்த் எல்லாமே பிரச்சனை தாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவர் வார்த்தைகள் மூலமாகவும் அடுத்து மிச்சவங்களோட டெஸ்டிமனிஸ் மூலமாகவும் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா? அதனால் ஒரு 2 டெஸ்டிமனிஸ் சொல்லுங்கள் கிளாரா. உங்களை நிஜமாலே வந்து மினிஸ்ட்ரி இஸ் ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 டெஸ்டிமனிஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக்கா. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஈஸி, நிறைய பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்களில் நான் நிறைய உபத்திரவம் அனுபவிச்சேன். நான் லைக் எக்ஸ்டர்னலாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது சரி ஓகே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். கடைசியில் வந்து பிசாசானுடைய இது அது மினிஸ்ட்ரியை வளர விடக்கூடாதுன்னு நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள், தினம் அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஜெபிச்சு தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கடைசி என்னுடைய குடும்பத்துலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கேன்றீங்களே, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுவேன். நான் அதிகாலையில் எப்படா எழுந்துச்சு ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது போராட்டம் அதிகமாக இருந்த பொழுது அப்போ நான் என்ன ரொம்ப போராடும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே எனக்கு பலன் கிடையாது, ஏன்டா ஆண்டவரே நான் மினிஸ்ட்ரி விட்டுட்டு போயிடுறேன், நான் எனக்கு இது டூ மச்சாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்கிட்ட அடிக்கடி என்கிட்ட பேசின ஒரு அடிக்கடி பேசின ஒரு காரியம் என்னென்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுருட்ட பேசுவாருக்கா. பேசிட்டு பேதுருட்ட கேட்பாரு, பேதுருவே நீ வந்து இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ வந்து என்னை நேசிக்கிறாயா? சீமோனே 17ஆம் வசனத்தில் 15லேருந்து 17 வரைக்கும் கேட்பாரு. அவர் போஜனம் பண்ண பின்பு ஏசு சீமோன் போதை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போது ஆண்டவர் கேட்டார், நான் அதிகமாக அன்பு செலுத்துறது என்னுடைய மகன்ட்டையும் என்னுடைய கணவர்கிட்டையும் அதிகமாக அன்பு செலுத்துவேன். அப்போ ஆண்டவர் வந்து அவர்களை காட்டிலும் நான் அவரை அதிகமாக நேசிக்கணும் என்பதை அவர் வந்து எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறது எனக்கு நான் புரிஞ்சிக்க முடியல. அப்போது நான் ஃபேமிலி இஷ்யூனும் போது நான் வந்து ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு கிவ் அப் மினிஸ்ட்ரி. அப்போ ஆண்டவர் இந்த வசனம் கேட்கும்போது அப்போ நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே உண்மையாக உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன் போது 3 தடவும் அது பேதுருட்ட கேட்டது போலே கேட்கும்பொழுது, ஆமாம் ஆண்டவரே இவர்கள் எல்லா காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன் போது என்னுடைய அந்த பாடுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை பார்த்து குடும்பம் சந்தோஷமாகவும், அப்போ மினிஸ்ட்ரியில் பயங்கர சப்போர்ட் கிடைக்கவும், குடும்பமாய் ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் வந்து பலன் கொடுத்து குடும்பமாக இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படிங்க அடுத்த கேட்ட கேள்வி வந்து டெஸ்டிமனிஸ். அது டெஃபினெட்லி இட் கீப்ஸ் கோயிங் அக்கா. நாங்கள் இது வந்து சென்னையில் இருக்கும்போது நடந்த ஒரு டெஸ்டிமனி சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஒரு பைபிள் ஸ்டடி 5:30 பைபிள் ஸ்டடி போவேன். நான் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு ஒரு 7:30 நான் போயிட்டுருக்கேன். நான் 2 வீலர் வச்சுருந்தேன், ஸ்கூட்டி வச்சுருந்தேன்.
அப்படி ரோட்டில் போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு லேடி ஷி வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் 60s 50 அண்ட் ஏர்லி 60s இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள தாண்டி நான் போகிறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள தாண்டி நான் போகும்போது எனக்கு ஆவியானவர் என் கூட பேசுகிறாரு. நீ போய் அவங்கள்ட்ட அந்த சிஸ்டர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு யாருனே தெரியாது, நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். வண்டியில் போயிட்டேன். போகும்போது அது பலமாக எனக்கு கேட்குது, நீ போய் பேசு அப்படின்னு. ஐ குடண்ட் ஹோல்ட் இட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், சரி அவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுருந்தாங்க, இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன், அவங்க ஒரு ஆள் பஸ்ஸோ ஆட்டோவோ ஏறி போயிருந்துருக்கலாம். சரி ஓகே, நான் திரும்பி போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அவங்கள அங்கேயே நிற்க வைங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து ஒரு யூ டர்ன் எடுத்துகிட்டு நான் வந்தேன். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். அப்போ நான் கேட்டேன், உங்களை நான் என்னுடைய ஏரியாவில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நுங்கம்பாக்கம் பக்கம், நீங்கள் வந்து நீங்கள் வரீங்களா, நான் ட்ராப் பண்ணிட்டுமானோடனே அவங்க இம்மீடியட்லி ஷி செட் எஸ். எனக்கு யாருன்னு தெரியாது, இம்மீடியட்லி ஷி செட் எஸ்னோடனே அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். பின்னாடி உட்காந்துட்டு அவங்க போகும்பொழுது அவங்கள பற்றி பேசுகிறேன். அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷீ ஹெல்ஸ் ஃப்ரம் அ ஹிந்து ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து எனக்கு ஆனால் ஜீசஸ் பிடிக்கும், பட் நான் வந்து ஹிந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அவங்க காலேஜஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் அ லெக்சரர் ஐ பிலீவ், ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க வீடு நுங்கம்பாக்கம் வரவும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறோமா இப்போ அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இல்லை நம்ம எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குமான்னு போது ஷி செட் எஸ் ஐ லைக் ஜீசஸ், பட் ஐ எம் அ ஹிந்து, பட் ஐ கான்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரி. சரின்னு நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் நான் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு கூடும்போது வரேன்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் ஐ செட் ஓகே, நம்ம ஒரு அட்லீஸ்ட் எங்கேயாவது மீட் பண்ணலாம்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே பார்க்கில் வந்தப்போ நாங்கள் பேசும்பொழுது அப்போது நான் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க ஷி ஸ்டார்டட் க்ரைங். ஐ செட் எது கல்லூரிங்கும் போது அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து லைஃப்பில் எனக்கு ஹோப் கிடையாது, எனக்கு வந்து எதுக்காக வாழ்கிறேனே தெரில, எனக்கு லைஃப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எல்லாமே இருக்குது, மணி இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹாவ் பீஸ் வித் இன் மீ. அந்த சந்தோஷம் இல்லைன்னு போது அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போது வந்து ஷீ செட் ஓகே ஐ கம் டு சர்ச் அப்படின்னாங்க. ஒரு 2-3 நாள் சர்ச் வந்தாங்க. ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக கேட்க ஷீ செட் ஐ வாண்ட் டு ஃபாலோ கிரைஸ்ட், அண்ட் வந்து நான் இவ்வளோ வருஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஷீ செட், நான் இருக்கிற காலம் வரைக்கும் நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஷீ டிசைடட் டு ஃபாலோ கிரைஸ்ட். அண்ட் தென் ஷி வாஸ் பேப்டைஸ்ட். அண்ட் இன்னுமே ஆல்மோஸ்ட் வந்து 7 years ஆயிடுச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டு. இன்னுமே வந்து அவங்க ஆண்டவருக்காக அவங்க நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்திக்கொண்டு இப்போ வந்து அவங்க ஊழியத்தில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வாஞ்சுனா, அவங்க அம்மா வந்து உயிரோடு இருக்காங்க. அம்மாவுக்கும் அவங்களுக்கு கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு டியூ டு சம் வேரியஸ் ரீசன்ஸ்னால. அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு உயிரோடு இருக்காங்களான்னு தெரில, அவங்க இருந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நல்லாயிருக்குமே, எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லும்போது சரி ஓகே, எப்படி எதாவது தேடி கண்டுபிடிங்க உங்கள் அம்மாவுடைய ட்ராக் பண்ணால் யார் மூலியமோ தெரிய வந்தது, அவங்க அம்மா வந்து ஒரு ஓல்டு ஏஜ் ஹோமில் இருக்காங்க. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் 100 years இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி கண்டுபிடிச்சி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களை கூப்பிட்டு போனேன். ஓல்டேஜ் அந்த ஹோம்க்கு உள்ளே போன உடனே அவங்க ஷீ குட் ரெக்கக்னைஸ் ஹர் டாட்டர். அண்ட் ஷீ செட் அவங்க இனிஷியலாக பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா என்னுடைய மக வந்து அவளுடைய லைஃப்க்கெல்லாம் வந்து அவள் வந்து அழிஞ்சு போயிருப்பா, எப்பயோ இறந்து போயிருப்பா, இவளுக்கும் எனக்கு கான்டாக்டே இல்லை, ரொம்ப வருஷமாக கான்டாக்டே இல்லை, அவள் இறந்து போயிருப்பான்னு நினச்சேன், ஆனால் கடவுள் வந்து உன்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி அனுப்பி நீ வந்து அவளை உயிரோட பார்க்குறதே எனக்கு சந்தோஷம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் வந்து அவங்க இவங்களுக்கு என்ன வாஞ்சு எங்கள் அம்மா ரட்சிக்கப்படணும். ஸோ அந்த ஓல்டேஜ் ஹோம் போய் ஆண்டரை பற்றி சொல்லி அவங்க ஷி வாஸ் பேப்டைஸ்ட் இன் ஓல்டேஜ் ஹோமில் ரட்சிக்கப்பட்டு ஃபியூ மந்த்ஸில் அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்கணும் கிளாரா. எப்படி இந்த ஒரு யங் ஏஜில் வந்து நீங்கள் ஆண்டவருக்காக வந்து எவ்வளோ காரியங்கள் பண்ணுறீங்க, ஆண்டவரும் உங்களை வந்து உங்களோட மினிஸ்ட்ரி எல்லாம் எவ்வளோ வந்து அவர் ஹீஸ் பின் கைடிங், ஹீஸ் பின் ஹெல்பிங், உங்களை மென்டர் பண்ணுறாரு ஆண்டவர், உங்கள் வார்த்தைகள் மூலமாக உங்களை பலப்படுத்துகிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய கிருபை. இது மூலமாக நாங்கள் எல்லாமே ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ கிளாராவோட டெஸ்டிமனியில் இருந்தங்க நம்ம சில காரியங்களை வந்து நம்ம நல்லாவே கற்றுக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட தான் அவங்களோட எல்லா காரியங்கள், அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட கைடன்ஸு, நான் இதை செய்யட்டுமா வேண்டாமான்னு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட தான் போனாங்க.
வேற நான் போய் அங்கே அந்த பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆகுமா, இந்த பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணுமான்னு ஆகணுன்ற அவங்க அணுகுமுறை அவங்க எடுத்ததே இல்லை. ஆண்டவர்கிட்ட தான் அவங்க எல்லாத்துக்கும் போனாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதானமாக ஆண்டவர் அவங்களோட பேசினது வேத வசனங்கள் மூலமாக தான். அநேக வசனங்கள் அவங்க கோட் பண்ணாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதனால் நம்ம அற்புதம் அதிசயம் தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்ல வேண்டிய எல்லாமே, அவர் நம்மள்கிட்ட வெளிப்படுத்த வேண்டிய எல்லா விஷயங்களுமே நம்ம வேத வசனங்களில் இருக்குது. அதுவே நம்மளுக்கு மோர் தென் எனஃப். அப்புறம் நீங்கள் 3வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுருங்க அதை செஞ்சுருங்கன்னு நம்மளே ஒரு விருப்பத்தை வச்சுட்டு தான் அவர்கிட்ட போகிறோம். இதை நிறைவேற்றிருங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் பவுல் சொன்னது போல், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கீங்களோ அது மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ன்ற ஒரு அணுகுமுறை தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் காட்ஸ் வில், அது மட்டும்தான் நிலச்சிருக்கும். நம்மளோட சுய பலத்தினால காரியங்கள் பண்ணுறது எப்பயுமே நிலச்சிருக்காது. ஃபைனலி எனக்கு இப்போ கிளாராவை பர்சனலாகவே தெரியும். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களில் போராட்டம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊழியத்துலேயோ எதுலேயோ அவங்க எந்த தடையும் இல்லாத ஆண்டவரோட கிருபையினால நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்தில் எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது. 3 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் கொடுத்தது போல், இந்த உலகத்தில் இருக்க என்ன கஷ்டங்கள் வந்தாலுமங்க ஆண்டவரோட வார்த்தையை உன்னார்த்தவங்கிட்ட சொல்லி அது மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகி பரலோக ராஜ்யத்தில் நம்ம மக்களை சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மன நிறைவு, சந்தோஷம், சமாதானம் வரை எதாலையும் திறக்க முடியாதுங்க. ஸோ அதோட நம்ம என்னோட சாட்சியை இந்த டெஸ்டிமனி இந்த வாரம் முடிக்கிறோம். அடுத்த தடவை இன்னும் ஒரு இன்னொரு டெஸ்டிமனி உங்கள்கிட்ட வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.